மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை. இது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாகத்தான் இந்த பணி 3 கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் பகுதியாக விக்கிரவாண்டி முதல் சேத்தியாத்தோப்பு வரை சாலை பணிகள் மேற்கொள்ள திருவாளர் ரிலையன்ஸ் நிறுவனம் 2018 ஒரு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகள் எடுக்கப்பட்டது. சாலை பணிகள் நடைபெற்று கொண்ட இந்த நிலையில் ஒப்பந்தார்கள் மிக தாமதமாக அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று இது விரைந்து செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இதே கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய வேல்முருகன் அவர்களும் இது தொடர்ந்து சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுதும் சரி நேரிடமாக இடத்துல கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த மாவட்டத்தை அந்த அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக நான் நேரடியாக என்னுடைய துறையினுடைய செயலாளர் அழைத்துக் கொண்டு டெல்லியில் 2 முறை சம்பந்தப்பட்ட மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து தனியாகவே கடிதம் கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு, அதன் மூலமாக விபத்துகள் ஏற்படுகிறது என்று சொன்ன அடிப்படையில் அவர்கள் அந்த கம்பெனியை கூப்பிட்டு டெர்மினேஷன் செய்கிறன்னு ஒரு நோட்டீஸை அவர்கள் கொடுத்தார்கள். ஏன்னா நீ ரொம்ப தாமதமாக இருக்கீங்கன்னு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த வலியுறுத்தின அடிப்படையில் 2025 அது அந்த டெர்மினேஷன் பீரியட் முடியுது. அதுக்கு பின்னால் தான் அவங்க மீண்டும் புதிய ஒப்பந்தாரர்களை அழைக்க முடியும். எனவே மீண்டும் அவர்கள் புதிய ஒப்பந்தாரர்களை அழைத்து பேசினால்தான் டெண்டர் விட்டால் தான் அந்த பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது 2வது பகுதியாக சேத்தியாத்தோப்பு முதல் சோழவரம் வரை 2018 திருவாளர்கள் நம்முடைய பட்டியல் என்கிற அந்த நிறுவனம் 50 கிலோமீட்டர் தூரத்தை 42.8 கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிவிட்டு விட்டது. 3வது பகுதியாக சோழவரம் டு தஞ்சாவூர் வரை திருவாளர் பட்டியல் அந்த கம்பெனியை 2017 துவக்கப்பட்டு 48 கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் முடிந்து விட்டது. இன்னும் 2 மாத காலத்தில் இந்த 2 பகுதியும் முடித்து தருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதையும் நாங்கள் கூடுதல் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த முதல் கட்டம் என்பது மீண்டும் இன்னொரு கம்பெனிக்கு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு பின்னால் தான் பணிகள் துவங்கப்படும். டெல்லிக்கு போகிற பொழுது மீண்டும் அதை வலியுறுத்தி அது விரைவில் வருவதற்கு வேண்டிய இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் நிறைய பேர் துணை கேள்வி கேட்குறீங்க. முடிந்த அளவுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. துணை கேள்வி கேட்கின்றவங்க அதிகபட்சமாக 5 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்டுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டால் மட்டும்தான் அதற்கு அனுமதிக்க முடியும். சில மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்றால் 5வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுக்க ஆசிரியர் போன்று அதை விலாவாரியாக பேசிக்கொண்டே நீட்டிக்கொண்டே சென்றால் அனுமதிக்கவும் முடியாது, பல பேர் அதிலே பயன்படவும் முடியாது. அதே போல் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நிறைய விளக்கங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் துணை கேள்விகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பதிலோடு நிறுத்தி கொண்டால்தான் அதிகமாகவும் நிறைய பேர்களும் பயன்பட முடியும். அதோடு இன்று மிக முக்கியமான 2 துறைகள் நகராட்சி துறையும் உள்ளாட்சி துறையும் நிறையா பதில் இருக்கும் அமைச்சர்கள்ட்ட, அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஆகவே அதை 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு, 10:30க்கு அந்த கேள்வி நேரத்தை நான் முடிச்சாகணும். ஆகவே அதை மனதில் வைத்து துணை கேள்வி மற்றும் மெயின் கேள்வி போட்டவர்களுமே அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.